கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் 13 கிறிஸ்தவர்கள் உலகமெங்கும் தங்களுடைய விசுவாசத்திற்காக கொல்லப்படுகிறார்கள். 12 தேவாலய கட்டிடங்கள் ஒவ்வொரு நாளும் இடிக்கப்படுகிறது, இல்லை என்றால் சூறையாடப்படுகிறது. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 12 கிறிஸ்தவர்களாவது தங்களுடைய விசுவாசத்திற்காக கைது செய்யப்படுகிறார்கள். ஏறக்குறைய 31 லட்சம் கிறிஸ்தவர்கள் மிகவும் ஆபத்தான பகுதிகளிலே வசிப்பதாக கூறப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் வாழ்வதற்கு ஆபத்தான நாடுகள் என்று 50 நாடுகள் பட்டியலிடப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் கிறிஸ்டியானிட்டி டுடே என்ற பத்திரிகையின் மூலமாக கடந்த ஆண்டு வெளிவந்த செய்தி. ஒவ்வொரு நாளும் விசுவாசத்திற்காக அநேகர் பல பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இவர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது. கட்டப்பட்டிருக்கிறவர்களோடே நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல் அவர்களை நினைத்து கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள். இவ்வசனத்திலே எபிரேயருக்கு எழுதின ஆக்கியோன் நம்முடைய அன்பை சபையில் உள்ளவர்களோடு மட்டுமன்றி அந்நியரோடும் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தி, மூன்றாவதாக நாம் அறியாத ஆனால் கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டு நாம் நம்புகிற அதே விசுவாசத்திற்காக சிறைச்சாலைகளில் கட்டப்பட்டிருக்கிறவர்களை நினைத்து கொள்ளுங்கள் என்று அவர் கூறுகிறார். அப்போ கிறிஸ்தவ அன்பு என்பது என் கண்ணால் காண்கின்ற சக மனிதர்களோடு பகிர்ந்து கொள்ளும் அன்பு மட்டுமல்ல, தேவையில் உள்ளவர்களுக்கு உதவி செய்யும் அன்பு மட்டுமல்ல, நம் கண்ணால் காண முடியாமல் ஆனால் பல பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்காக கண்ணீர் சிந்துவதும் கிறிஸ்தவ அன்பு. பலவிதமான வெப்சைட்ஸ் இருக்குது. ஒரு சில வெப்சைட்ஸோடைய பேர் நான் சொல்கிறேன். ஒன்று prisonersoffaith.org, prisonersoffaith.org. மற்றொன்று releaseinternational.org, releaseinternational.org. மூன்றாவது persecution.org, persecution.org. நான்காவது persecutionrelief.org. இது ஒரு சில வெப்சைட்ஸ் தான். இன்னும் நிறைய இந்த மாதிரி வலைத்தளங்கள் இருக்குது. இவைகளை நீங்கள் திறந்து பார்ப்பீர்கள் என்றால் உலகத்தின் ஒவ்வொரு மூலையிலும் ஒவ்வொரு நாடுகளிலும் நடக்கின்ற சமுதாய அநீதிகள், குறிப்பாக கிறிஸ்தவ விசுவாசத்திற்காக பாடுபடும் கிறிஸ்தவர்களை குறித்து நாம் படிக்கலாம். ஒருவேளை நீங்கள் பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் மணிப்பூர் மாநிலத்தில் மட்டும் அஃபிஷியலாக அரசுபூர்வமாக 60 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க கிறிஸ்தவர்கள். 50 சபைகள் சூறையாடப்பட்டிருக்கு. இது அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்ட செய்தி தான். ஆனால் இந்த எண்ணிக்கை மிக மிக குறைவானது தான். ஏன்னா வேதாம கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற மணிப்பூர் மாநில மாணவர்களை நீங்கள் கேட்பீர்கள் என்றால், ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்றால் அந்த மாநிலத்தை நீங்கள் சென்று பார்ப்பீர்கள் என்றால், எத்தனை கிறிஸ்தவர்கள் தங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தமாக கடந்த வருடம் பாடுகள் அனுபவித்தார்கள் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். இது ஒரு சின்ன உதாரணம் தான். நார்த் கொரியா என்ற தேசத்திலே 400க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் தங்களுடைய விசுவாசத்தின் நிமித்தமாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க என்ன குற்றம் செய்தார்கள் என்று இதுவரை யாருக்குமே அறிவிக்கப்படல. ஆனால் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த நார்த் அமெரிக்காவை போன்று ஆப்பிரிக்காவில் ஒரு இடம் இருக்குது, எரிட்ரியா என்ற ஒரு நாடு. அந்த நாட்டிலையும் அநேக கிறிஸ்தவர்கள் ஒரு நாள் காலையில் சபை நடந்து கொண்டிருக்கிறப்ப திடீர்னு அரசு தரப்பில் வந்து சபையில் இருந்த எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயிலில் வச்சிட்டாங்க. எதுக்கு ஜெயிலில் வச்சுருக்காங்க, ஏன் ஜெயிலில் வச்சுருக்கிறாங்க யாருக்குமே தெரியாது. இன்றைக்கி கிறிஸ்துவ நம்புறதே ஒரு குற்றமாக பார்க்கப்படுகிறது. ஒருவேளை நம்முடைய தேசத்திலும் கூட அநேக வேளைகளில் கிறிஸ்தவர்கள் ஆன்டி நேஷனல்ஸ், தேச துரோகிகள், இல்லைன்னா தேசத்திற்கு எதிரானவர்கள், தேசப்பற்று இல்லாதவர்கள் என்று சித்தரிக்கப்படுகிறார்கள். கிறிஸ்தவங்கன்னா அந்நிய நாட்டு கடவுளை கும்பிடுறவங்க, வேறு நாட்டு கடவுளை கும்பிடுறவங்க, அவங்களுக்கு நம்ம நாட்டு மேலே பற்று இல்லை. இப்படி பல அவதூறுகளை நம்ம கேட்குறோம். ஒருவேளை நாம் இருக்கிற இடத்துல என்னுடைய வாழ்க்கையில்
நான் கிறிஸ்தவனாக இருப்பதினாலே பெரிய பாடுகள் பட்டதில்லை. ஊழியத்துக்கு போகும் பொழுது, சுவிசேஷ ஊழியத்தை செய்யும் பொழுது சில எதிர்ப்புகள், சில மிரட்டல்கள், அச்சுறுத்தல்களை நான் சந்தித்திருக்கிறேனே தவிர பெரிய அவமானங்களை நான் சந்தித்ததில்லை. ஒருவேளை நீங்களும் கூட என்னை போல அப்படிப்பட்ட அவமானங்களை சந்தியாமல் இருக்கலாம். ஆனால் நம்ம அப்படி அவமானப்படலை, சிறைச்சாலையில் தள்ளப்படலை, சுவிசேஷத்திற்காக அடி வாங்கலை, ரத்தம் சிந்தலை. அப்படிங்கிறனால உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவங்களுடைய நிலைமையும் அப்படி தான் இருக்கும் நம்ம நினச்சிக்க கூடாது. இந்தியாவிலே பல மாநிலங்களிலே ஆண்டவரை தொழுது கொள்ள சுதந்திரமற்று நிறைய பேர் இருக்கிறாங்க. உலகத்தில் பல நாடுகளில் வேதத்தை கையில் வைப்பது குற்றம், இயேசுவை பிறருக்கு அறிவிப்பது குற்றம் என்ற நிலைப்பாடு காணப்படுகிறது. இப்படி அநேகர், ஒரு நாளைக்கு 12 பேர்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சராசரியாக ஒவ்வொரு வருடமும் எத்தனை பேர் சிறைச்சாலைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை அவங்க பேர் என்னன்னு நமக்கு தெரியாமல் இருக்கலாம், அவங்க எந்த ஊருன்னு நமக்கு தெரியாமல் இருக்கலாம். அட்லீஸ்ட் அவங்களுக்காக டெய்லி நம்ம ஜெபத்தில் சிறைச்சாலையில் இருக்கிறவங்கள நினைத்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். கடவுள் அவர்களை தேற்ற வேண்டும் என்று நம்ம ஜெபம் பண்ணலாம். யார் மூலமாவது அவங்களுக்கு ஒரு உதவி கிடைக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாம். அவங்களுக்கு நியாயம் கிடைத்து அவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாம். அவர்களுக்காக மட்டும் நாம் ஜெபித்தா போதாது. அவர்களை அவ்வாறு தள்ளுகின்ற அவிசுவாசிகள், அவங்களுடைய அறியாமையினால் தான் இதை செய்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவும் கூட பிதாவே இவர்களை மன்னியும் என்று தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக வேண்டிக் கொண்டார். ஒருவேளை நாம் அறிந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் அறிந்திருப்பார்கள் என்றால் அவர்கள் கிறிஸ்தவத்தில் இன்னும் தீவிரமாக இருப்பாங்க. எப்படி பவுல் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக மிகப்பெரிய உபத்திரவங்களை கிறிஸ்தவர்கள் மீது நடத்தி வந்தானோ, ஆனால் அவன் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமேல் அவன் மகாபெரிய ஊழியனானான். அப்படி இனி கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்துகிறவர்கள் ஒருவேளை அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்றால் அவர்கள் கடவுளுக்கு மிகப்பெரிய பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாக மாறக்கூடும். அந்த தேசத்தில் உள்ள அரசு அதிகாரிகள், ராஜாக்கள், ஆளுகிறவர்கள், கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகிறவர்கள், அவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் யார் என்று அறியாததுனால, உம்முடைய அன்பை அவர்கள் புரிந்து கொள்ளாதனால தான் சுவாமி இப்படி நடந்துக்கிறாங்க. உம்முடைய அன்பை நீங்கள் அவங்களுக்கும் வெளிப்படுத்துங்க என்று நாம் ஜெபிப்போம். எனக்கு அன்பானவர்களே, மெய்யான கிறிஸ்தவ அன்பு என் கண்ணால் பார்க்கும் சகோதரர்களை, சகோதரிகளை மட்டும் நேசிப்பதல்ல, என் கண்ணால் காணாத மனிதர்களையும் நேசித்து அவர்கள் கஷ்டப்படும் போது அவர்களுக்காக அழுது ஜெபித்து அவர்களுக்கு என்னாலான உதவிகளை செய்வதும் கிறிஸ்தவ அன்பின் வழிபாடு. தேவன் தாமே அந்த தூய அன்பை நம்முடைய இதயத்தில் விதைப்பாராக. ஆமேன்.